ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்கிறது என்னென்னா, நம்ம கண்ணால் பார்க்கறது அனைத்தும் பார்த்தும் பார்க்காம இருக்கிறது அப்படின்னா என்ன, அது எப்படி பண்ண முடியும், அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா நமக்காக சொல்கிறாங்க. இனிமையான குழந்தைகளே, துக்கத்திலிருந்து சுகம், துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் பாபா மட்டும்தான். அப்போ அவரை நீங்கள் நினைவு செய்யணும்ல. நினைவு செஞ்சால் தானே உங்களுக்கு சுகமே கிடைக்கும். அந்துமதி சோகதின்னு சொல்லப்படுது. கடைசியில் நீங்கள் என்ன நினைவில் இருக்கீங்க, யாரோட நினைவில் இருக்கீங்க, எந்த நிலையில் இருக்கீங்களோ அதே மாதிரி தான் உங்களோட கதி கிடைக்கும். அடுத்த கதி. பாபா கேள்வி கேட்குறாங்க. பாபா குழந்தைகள் நம்மக்கிட்ட நீங்கள் நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் என்னோடய நினைவிலே இருங்க அப்படின்னு கட்டளை ஏன் சொல்லியிருக்காரு? அதாவது நிற்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, எந்த காரியம் செஞ்சாலும் பாபாவோட நினைவிலே இருக்கணும் அப்படின்னு கட்டளை ஏன் கொடுத்துருக்காருன்னா, பாபா சொல்கிறாங்க, ஒன்று ஏன்னா நினைவில் மூலமாக தான் நீங்கள் பிறவியாக செய்த பாவங்கள் நீங்கும். அதில் தான் ஆத்மா சுத்தமாகும். ரெண்டாவது நினைவு மூலமாக தான் ஆத்மா சதோப்பிரதானமாகும், உயர்ந்த நிலையை அடையும். மூணாவது நீங்கள் இப்போலேருந்தே நினைவிலே இருக்கிறதுக்கான பயிற்சி இருந்தால் மட்டும்தான் கடைசி நேரத்துலேயும் நீங்கள் பாபாவோட நினைவில் மட்டும் இருக்க முடியும். அப்போ தான், ஏன்னா கடைசி காலத்தை பற்றி தான் பாடியிருக்காங்க. யார் கடைசியில் யாரை என்ன நினைக்கிறாங்களோ, சில பேர் பெண்ணை நினைக்கிறாங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு கதி, அந்த மாதிரி விபச்சாரியாக பிறப்பாங்க, அந்த மாதிரி அது ஒரு பாட்டாக பாடியிருக்காங்க. ஸோ அதற்கு கடைசியில் உங்களுக்கு பாபாவோட நினைவு வரணுன்னா அந்த முயற்சி இப்போலேருந்தே பண்ணணும். நாலாவது பாபாவை நீங்கள் நினைவு செய்வதன் மூலம்தான் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு சுகம் கிடைக்குது. அது உங்கள் மனக்கண்ணில் அது வந்துட்டே இருக்கும். கடைசி டைம்லேயும் அது வரும். ஏன்னா இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா பாபா சொல்கிறாங்க, இந்த பாபாவை போல் யாருமே இனிமையானவங்க யாருமே கிடையாது. அதனால் பாபாவோட கட்டளை குழந்தைகளே என்னை நினைவு செய்யுங்க. எப்போனா நடமாடும் போதும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்க, நடக்கும் போதெல்லாம் நினைவு பண்ண முடியாதுங்க, உட்காந்து தான் நினைவு பண்ணணும். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் கிடையாது. அதனால் இவ்வளோ விஷயங்கள் நன்மை இருக்குது. அப்போ தான் என்ன நடக்கும்னா, நம்ம பார்த்தும் பார்க்காமல் இருக்க முடியும். அது எப்படி பார்த்தும் பார்க்காமல்னா, இங்கே தான் நம்ம பார்க்குறோம் இந்த கண்ணால். இங்கே இருந்தாலும் நம்ம எல்லா காரியங்கள் செஞ்சாலும் நம்மளோட புத்தின்ற கண் இங்கே இருக்கக்கூடாது. புத்தி மூலியமாக நம்ம பார்க்கணும். எதை பார்த்தாலும் சரி புத்தி மூலியமாக பார்க்கணும். அதை தான் பாபா நீங்கள் நினைவிலே இருங்க. நம்ம ஏதாவது ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு நினைவில் இருக்கும். இப்போ நம்ம முரளி படிக்கும் போது கூட நம்ம படிச்சுட்டே இருப்போம், ஆனால் வேறு யாரோ ஏதோ பாஸ்டில் சொன்னது நினைவுக்கு வரும். அப்போ பாபா நினைக்க சொல்கிறாரு அப்படின்னா, நினைக்கும் போது கூட வேறு ஏதாவது ஒரு நினைவு வரும். அப்போ நம்ம எந்த காரியம் செஞ்சாலும் நம்ம பாபாவோட நினைவிலே இருக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா, அப்போது இங்கே கவனமே இருக்காது. இங்கே கவனமே இருக்காததுனால இது அதுக்கப்புறம் இப்போ நடக்கிறது தானே பாஸ்ட்டாக மாறுது, அது கடந்த காலமாக மாறுது. அப்போது நிகழ்காலத்தில் நம்மளுக்கு கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய நினைவுகளே வராது. ஏன்னா அங்கே நம்ம கவனமே கொடுக்கல. கவனம் கொடுத்தா தான் அந்த பாஸ்ட்டு விஷயங்கள்லாம் நமக்கு நினைவு வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அப்பாவும் சொல்கிறாங்க, நீங்கள் எப்பயுமே சதா என்னோடய நினைவிலே இருங்க. அப்போ நீங்கள் பார்த்தும் பார்க்காம இருக்க முடியும்.
யார் வந்து இங்கே நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்க தானே? யாரோட நினைவில் அமர்ந்திருக்கீங்க? அன்பு யார் மேலே இருக்குது? அந்த ஒருவர் மேலே தான் உங்களுக்கு அன்பு இருக்கா? ஏன்னா அவர் தான் வந்து துக்கங்கள்லேருந்து விடுவிக்கக்கூடியவர். பாபா சொல்கிறாங்க, ஏன்னா பாபாவுக்கு தெரியும் இந்த உலகத்திலேயே இனிமையானவர் பாபா மட்டும்தான். அப்போது குழந்தைங்க இவ்வளோ துக்கம் அடைகிறாங்களே, அப்போது துக்கத்தினால தான் வந்து எல்லா கஷ்டங்களும் ஏற்படுது. அந்த துக்கத்தை ஏன் அடைகிறாங்கன்னா, அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதுதான் துக்கத்தை கொடுக்குது. அப்போது இனிமையானவர் அவர் தான் அப்படின்னா, அவரை நினைங்கன்னு தானே அவரை சொல்ல முடியும். தன்னை பற்றி அவர் புகழ்ந்து பேசிக்கிறதுக்காக கிடையாது. குழந்தைங்க நம்ம வந்து துக்கப்படக்கூடாதுன்றதுக்காக. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறாங்க, இப்போது ஆத்மா வந்து சதோ பிரதானத்தின் பக்கம் போயிட்டுருக்கு. துக்கமும் இப்போ அளவற்றதாக இருக்குது. இந்த டைமில் உலகத்தில் துக்கம் தான். எங்கே போனாலும் சரி, இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் வெளிநாட்டுக்கு போனால் அங்கெல்லாம் ஜாலியாக இருக்க முடியும், குஷியாக இருக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அங்கேயும் துக்கம் மழை வந்து ஏற்பட்டுருக்கு இந்த டைமில். ஏன்னா அது முடிஞ்சு போச்சு, அந்த டைம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது கலியுகத்தின் இறுதி டைம். இப்போது உள்ளவங்க எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு, இது இறுதி நேரம்தான், இந்த டைம் வந்து நெருங்கிட்டுருக்கு. எல்லா சன்னியாசிகளுக்கும் இப்போ தெரிய வந்துருச்சு. ஏன்னா இங்கே வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் துக்கம் தான் இருக்குது. குழந்தைங்களே, நீங்கள் என்னை கூப்பிட்டதும் இந்த துக்கத்துலேருந்து எங்களை விடுவீங்க அப்படின்றதுக்காக தான் கூப்பிட்டீங்க. இப்போ நான் உண்மையாகவே வந்துட்டேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அப்பா என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும்ல. அப்பா சொல்கிறது என்னென்னா, என்னை நினைவு செய்யுங்க, அப்போ தான் துக்கத்துலேருந்து விடுபட முடியும். அப்பா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முழு துக்கத்திலிருந்தும் விடுவிக்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து துக்கமான இந்த உலகத்திலிருந்து சத்தியுகம் போகணும், சுகமான உலகத்துக்கு போகணும். இந்த உலகத்தில் இருக்கவங்கெல்லாம் வந்து இந்த ஞானத்தை புரியாதவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்க வந்து சொர்க்கலோகம் போயிட்டாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு. யாரும் வந்து சொர்க்கத்துக்கு அப்படிலாம் ஈஸியாக போயிட முடியாது. என்ன தான் போனாலும் இந்த உலகத்தில் தான் திரும்பி பிறக்க போகிறாங்க. அப்போது இது சொர்க்கலோகமாக கிடையாது. சொர்க்கம் என்பது அது இனிமே தான் வரப்போகுது. அப்பா அதுக்காக தான் வந்திருக்கிறாரு, சொர்க்கத்தை உருவாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. அப்போது சொர்க்கலோகம், அதாவது சுகமான உலகத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த துக்க உலகத்தை நினைக்கவே கூடாது. நினச்சா தானே துக்கம், நினைக்கவே கூடாது. அதுக்கு தான் அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்க. அப்போ தான் உங்களோட ஜென்மமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாவக்குடம் வந்து அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகும், கழிஞ்சு போகும். அதனால் இந்த நினைவு யாத்திரையின் மூலமாக தான் நீங்கள் புண்ணிய ஆத்மாவாக ஆக முடியும். புண்ணியம் இவங்க என்னடா இப்படி இவ்வளோ புண்ணியம் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது எப்படி நடக்கும்னா, உண்மையான புண்ணியம் எதுனா அப்பாவை நினைவு செய்கிறது தான். ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ரொம்ப கஷ்டப்பட தேவையே கிடையாது. ஆனால் பல பிறவிகள், நீங்கள் 63 பிறவியாக தன்னை தேகம்னு நினச்சிட்டே அந்த மாதிரி அது இயற்கையாகவே மாறிடுச்சு, நேச்சுரலாக மாறிடுச்சு. எது செயற்கையோ அது வந்து இயற்கையாக மாறிடுச்சு. இப்போ வந்து எது இயற்கையோ அதுக்கு நம்ம வந்து உண்மையாகவே அந்த இயற்கைக்கு போகணும், அந்த சொரூபத்துக்கு போகணும். நம்ம வந்து உண்மையாகவே ஆத்மா தான், தேகமே கிடையாது. ஆனால் ரொம்ப நாள் அதை நம்பிட்டோம், பல ஜென்மங்களாக நம்பிட்டோம். அதுவாகவே அதை அப்படியே மாறிட்டோம், நம்ம தான் உடம்பு அப்படின்னு. நீங்கள் ஆண் பெண் கூட கிடையாது. அதாவது இப்போது பாபா சொல்கிறாங்க, நீங்கள் பெண்ணெல்லாம் கிடையாது, எல்லாருமே ஆத்மா தான். ஆத்மானாலே ஆண் தான். எல்லாருமே வந்து
பாபாவோட குழந்தைகள் ஆண் குழந்தைகள், சகோதரர்கள் தானே எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போது இந்த கண்ணால் நம்ம பார்க்கவே கூடாது. இந்த கண்ணால் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா தான் இந்த உடல் தெரியும். அப்போது எந்த கண்ணால் பார்க்கணும்னா, ஆத்மா உணர்வில் இருந்து பார்க்கணும். ஆத்மா கண் மூலிமா பார்க்கணும். அதன் மூலிமாவும் நம்ம பார்க்க முடியும். இந்த கண்ணால் தான் நம்ம பார்க்க முடியும்னா கிடையாது. புத்தி வந்து ஆத்மாவில் தான் இருக்குது. ஸோ புத்தி மூலிமாவும் நம்ம பார்க்க முடியும். இந்த புத்தி மூலிமா இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவை மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு புரியும், எல்லாருமே என்னோட சகோதரர்கள் தான். ஏன்னா காலம் வந்து இப்போ நேரம் வந்து ரொம்ப கொஞ்சம்தான் இருக்குது. கடைசி காலம் வந்துருச்சு. கடைசி காலம்னு எல்லாரும் எப்பயோ அது வரப்போது போல இருக்குது, இன்னும் ரொம்ப நாள் இருக்க போல இருக்குதுன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இதுதான் அந்த கடைசி காலம். 1936 1936 இந்த ஞானம் வந்து நமக்கு கிடைக்குது. அதுவும் 37 தான் வந்து ஞானம் வந்து அதை வந்து பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா இறைவன் வந்திருக்காருன்னு அப்போ தான் ஒரு புரிதலே பிரம்ம பாபாவுக்கே வந்துச்சு. ஸோ அப்போது 37 சொன்னது தான் அந்த கடைசி காலம். 37லேயே சொல்லிட்டார் அவர், உங்களோட கடைசி காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு, முயற்சி நல்லா பண்ணுவீங்க அப்படின்னு. 37 60 வரைக்கும் கூட சொல்லியிருக்காரு, 69 வரைக்கும் சொல்லியிருக்காரு இந்த சாக்கார வாணியெல்லாம். ஸோ இந்த வாணிகள் எல்லாமே வந்து கடைசி நிலையில் நீங்கள் அந்த மாதிரி ஆகிடுவீங்க, அப்படி ஆகிடுவீங்கன்னு 60 சொன்னது, 40 சொன்னது, இப்போ வந்து 2024 ஆயிடுச்சு. இதுதான் அந்த கடைசி நேரம், இதுதான் அந்த கடைசி டைம். இன்னமும் வந்து எல்லாம் அழியவே இல்லையே அப்படின்னுலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா பாபா வந்து சொல்லியிருக்காங்க, கடைசி நிலை நீங்கள் முயற்சி செஞ்சு முடிச்சக்கப்புறம் தான் அது வரவே செய்யும். முயற்சியே பண்ணாமல் இருந்துட்டு இருந்தோம்னா அதுக்காக நம்ம காத்திருக்கக்கூடாது, காலத்துக்காக நம்ம காத்திருக்கக்கூடாது. நம்ம வந்து தான் அந்த காலத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அதனால் கடைசி நிலை வந்து இந்த நேரம் தான். இந்த டைமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பாபாவோட நினைவில் இருக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது ஏன்னா இதுதான் கடைசி நேரம். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதுக்கப்புறம், ஏன்னா எப்போ வேணால் வரும் கடைசி நிலை என்பது, திடீர்னு தான் வரும், சொல்லிட்டுலாம் வராது. அதனால் இப்போது இந்த டைமில் இருந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய டைம். முயற்சியை வந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ நீங்கள் வந்து சூத்திரனிலிருந்து பிராமணன் ஆகிட்டீங்க. அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் பிராமணன் ஆகிட்டீங்க. இப்போ வந்து உச்சக்கட்டத்துக்கு ஏறிட்டுருக்கீங்க. உங்களோட நினைவு மூலிமா சூத்திரனிலிருந்து விடுபட்டுட்டீங்க. ஆனால் இப்போது சிகரத்தின் மீது ஏறிட்டுருக்கீங்க. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் சிகரத்தில் ஏறிட்டுருக்கீங்க, வேகமாக நீங்கள் இப்போ போயிட்டுருக்கீங்க மேலே. உங்களுக்கு தெரியல, பாபா ஒரு செகண்ட் நினச்சிங்கன்னா அங்கே 1 வருஷத்துக்கான புண்ணியம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். அந்த 1 வருஷத்துக்கான அந்த இது வந்து பாவங்கள் வந்து கம்மியாகும். பாவம் புண்ணியம் ரெண்டுமே ஒரே கல்லில் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அப்போது நம்ம வந்து முயற்சி செய்யணும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து எதுவுமே வந்து சுகமே கொடுக்காது. மனிதர்கள் அவங்களாலையும் கொடுக்க முடியாது, பொருட்களாலேயும் முடியாது, எதாலேயும் முடியாது. ஒரே ஒருத்தர், அவர் தான் அது பரம்பொருள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் பொருள்லாம் கிடையாது, அவரும் உயிரோட்டமாக இருக்கார். உயிரோட்டமாக இருக்கக்கூடிய நம்ம அப்பா இனிமையிலையும் இனிமையானவர். அவரை மட்டும்தான் நினைவு செய்யணும். அப்போ தான் சுகமே கிடைக்கும். வேறு எந்த ஒரு விஷயத்தை நினைச்சாலும் துக்கம்தான். இது இப்போது இந்த டைமில் வந்து அந்த மாதிரி நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால் புத்தி வந்து எந்த காரியம் செஞ்சாலும் அவரோட நினைவில் இருக்கிறது. அதுதான் வந்து இந்த உலகத்தை நம்ம பார்த்தும் பார்க்காத மாதிரி, இவன் சிந்தனை எங்கேயோ இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட சிந்தனைகள் எல்லாம் ஒரே ஒரு பாபாவோட நினைவில் மட்டும்தான் இருக்கணும். மற்றும் சத்தியுகத்தை பற்றியும் நினைக்கலாம். ஏன்னா
ஜெகநாத்புரி அப்புறமேட்டு ஸ்ரீநாத்புரி அப்படின்னு சொல்லப்படுது. அது வந்து ஒரு கோவில். ரெண்டுமே வந்து ரெண்டுத்துலேயும் இருக்கிறதும் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். ஆனால் வந்து ஜெகநாத்புரியில் வந்து அங்கே சாப்பாடு வந்து போடுறாங்கன்னா அங்கே ஒன்லி ஒயிட் ரைஸ் மட்டும்தான், வெள்ளை சாதம் மட்டும்தான் போடுவாங்க. அது போட்ட உடனே அந்த சாதத்தை வச்ச உடனே அது கரெக்டாக 4 பங்காக வந்து பிரியுது. அதை வந்து சயின்டிஃபிக்காக அது பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஸ்ரீநாத்தில் வந்து சாப்பாடு மட்டும் கிடையாது, எல்லா பொருளுமே வந்து நெய்யில் தான் செய்வாங்க. அவ்வளோ என்ன சொல்கிறது, எல்லா சாப்பாடும் அவ்வளோ ருசியாக இதுவாக பண்ணுவாங்க. அங்கே ஒன்லி ஒயிட் ரைஸ் தான். அது என்ன காரணம் அப்படின்னா 2 பேரும் ஒருத்தர் தான். ஏன் வந்து இவரை ஏழையாக காமிச்சாங்க, அவரை வந்து ரொம்ப கோடீஸ்வரனாக காமிச்சிருக்காங்கன்னா, இது வந்து ஆத்மாவோட நிலை. ஆத்மா வந்து தமோ பிரதானம், அதாவது காமச்சிதையில் விழுந்து 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 தமோ பிரதான நிலையில் இருக்கும் போது கருப்பாயிடுச்சு ஆத்மா. ஆத்மா வந்து நட்சத்திரம் மாதிரி இருக்குது, வெள்ளையாகவே இருக்குன்னு கிடையாது. அது வந்து கருப்பாகவும் ஆகும். அதுதான் அழுக்கு வந்து அதில் படியுது. இந்த மெயினாக வந்து காம விகாரம் என்ற அந்த துர்நாற்றம் அது வந்து ஆத்மாவில் படிகிறதுனால தான் அழுக்கே ஆகுது அதிகமாக. அப்போது அதே ஆத்மா வந்து அப்பாவை புரிஞ்சிக்கிட்டு அப்பாவை நினச்சிக்கிட்டே இருக்குது. ஆத்மா நினச்சிக்கிட்டு நினச்சி அப்படியே வெள்ளையாகவும் ஆகுது. அது இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம தான் அந்த நம்மளோட நினைவு சின்னம் தான் அது. ஜெகந்நாத் மற்றும் ஸ்ரீநாத் வெறும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு மட்டும் கிடையாது, அது சத்யுகத்தில் வரக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் தான். ஸோ அப்போ நம்ம வந்து சத்யுகத்தில் அவ்வளோ சுகமாக இருந்தோம், அவ்வளோ சதோப்பிரதானமாக இருந்தோம். ஆத்மா வந்து அவ்வளோ பியூராக இருந்தது, வெள்ளையாக இருந்தது. அங்கே அவ்வளோ தங்க மாளிகையில் எல்லாமே வந்து சதோப்பிரதானமாக இருந்தது. முழு உலகமும் சதோப்பிரதானமாக இருந்தது. அங்கே தான் நம்ம வந்து அவ்வளோ சுகத்தை அனுபவித்தோம். ஸ்தூலமான விஷயங்கள் மட்டும் இல்லை, ஆத்மாவாகிய நம்மளும் அவ்வளோ சுகமாக இருப்போம். அதோட நினைவு தான் வந்து அந்த ஜெகந்நாத் ஸ்ரீநாத் கோவிலில் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சிம்பிளாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும். ஆனால் நம்மளோட நினைவு மட்டும் நம்ம சத்தியுகத்தில் இருக்கணும். சுகமான உலகம். சிவபாபா வந்து தான் நம்மளை அந்த ஆஸ்தி நமக்கு அப்போ தான் கிடைக்குது. அவர் நினைச்சாதான் அது கிடைக்கும். அதனால் அப்பா சொல்கிறாங்க, நீங்கள் என்னை நினைவு பண்ணுறதுனால மட்டும்தான் 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு சுகம் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். 21 பிறவிக்கு முழு கேரண்டி. அதை நீங்கள் வந்து இப்போது நீங்கள் நல்லா முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கடைசியில் வந்து நமக்கு 21 பிறவியில் நம்ம எந்த மாதிரி பாட்டெல்லாம் எடுப்போம், ராஜாவாக ஆகுவோமா, நம்ம இளவரசனாக ஆவோமா, இளவரசி ஆவோமா, அது எப்படியெல்லாம் நம்மளோட பாட்டு இருக்கும், எல்லா பிறவிலையும் நம்ம என்னென்ன பாட்டு பண்ண போகிறோம், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பிறவிலேயே. அங்கே வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா அங்கே வந்து கர்ப்ப மாளிகையில் பிறக்கும். யாராவது வயசானவங்க இப்போ இறக்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து இப்போது இறக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் இங்கே வந்து எப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இது வந்து துக்கமான உலகம். இது துக்கமான உலகத்தை எதற்கு நினைவு பண்ணணும்? அதனால் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் உங்களுக்கு இந்த லாட்ரி சீட்டு வந்து கிடைக்குது சத்தியுகம் போகிறதுக்கு. அதனால் இப்போ நீங்கள் வந்து அனைவருமே இப்போது சிவபாபாவோட வாரிசாகியிருக்கீங்க. வாரிசுனா அவர் எதுக்கெல்லாம் அவர் அதிபதியோ அது எல்லாத்துக்கும் நம்ம வாரிசாகவும் ஆகியிருக்கோம். சத்தியுகத்தில் கூட வந்து நம்மளுக்கு ஒரு தந்தை தான் இருப்பாங்க. அதாவது ஒரு தந்தை இருப்பார், அவர் வந்து அவருக்கு குழந்தை ஒன்று இருக்கும். அவரோட ஆஸ்திக்கு தான் நம்ம வந்து வாரிசாக இருக்க முடியும். ஆனால் இப்போ தான் உயர்ந்திலும் உயர்ந்த பகவானுக்கே வாரிசாக இருக்கிறோம்.
அதனால் அந்த பொன்னான இந்த இந்த நேரம் தான் வந்து பொன்னான நேரம். இந்த கோல்டன், அதாவது டைமண்டுன்னு கூட சொல்ல முடியும். டைமண்டு தான் இது. ஸோ இந்த டைமண்ட் டைம், இந்த வைரமான இந்த நேரத்தில் ஒவ்வொரு நொடியும் நம்ம வந்து மூச்சுக்கு மூச்சு வந்து அப்பாவோட நினைவில் இருந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதற்கு உட்காந்து தான் நினைக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனாலும் புத்தி மூலிமா நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து இந்த உலகத்தை பார்த்தும் பார்க்காத நிலை. நம்மளுக்கு சுற்றி என்ன வேணால் நடக்கட்டும், கடைசி நேரத்தில் தான் மோசமான சூழ்நிலைகள் வரும் கிடையாது. இப்போவே அது நடந்துகிட்டு தான் இருக்கும் நம்மளோட ஸ்தூலமான வாழ்க்கையில். அது வந்து ஒரு பார்ட்டு தான். அந்த சினிமாவில் காட்டும் மாதிரி இது ஜஸ்ட்டு ஒரு பார்ட்டு தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அது எனக்கே அப்படியே நடக்குது அப்படின்னு நம்ம உணராமல் இருக்கணும். அப்படின்னா நினைவு வந்து இங்கே இருக்கக்கூடாது. நம்ம இதுலேருந்து, இந்த பாட்டிலேருந்து விலகி இருக்கணும். நினைவு அது பாட்டிலேருந்து விலகிறதுனா மொத்தமாக விலகி போகிறது, நம்ம சன்னியாசிகள் மாதிரி காட்டில் போய் உட்காந்துக்கிறது, நம்ம குடும்பத்திலேருந்து எப்படியாவது ஒரு தனியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னெல்லாம் கிடையாது. விலகி போகிறது அந்த மாதிரி விலகி கிடையாது. நினைவு மூலமாக ஆத்ம உணர்வில் இருந்துக்கிட்டு அப்பாவை நினைக்கிறது மற்றும் சத்தியுகத்தை நினைக்கிறது. ஏன்னா சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயமே கிடையாது. அங்கே மிருகங்கள் கூட வந்து அங்கே துக்கமே அவங்களுக்கு வந்து கிடைக்காது. ஏன்னா இங்கே வந்து அவங்கள எப்படியெல்லாம் கொல்றாங்க, அவங்களுக்கு கூட அகால மரணம் வந்து நடந்துகிட்ருக்கு. ஏன்னா விகார உலகத்தில் வந்து எல்லாருமே வந்து அந்த உணவுகள் அதை உணவாக எடுத்துக்கிறாங்க. அப்போது எவ்வளோ கொலைகள் அவங்களுக்கும் நடக்குது. உலகம் அழியக்கூடிய டைமில் அவங்களுக்கும் மரணம் ஏற்படும். இது ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு அப்புறமேட்டும் இது நடக்க தான் செய்யும். இந்த ட்ராமாவை மாற்றி அமைங்க, இதுக்கெல்லாம் வந்து இதை பற்றிலாம் யோசிக்கவே கூடாது. அப்பா வருவதே இந்த மோசமான துக்கமான டைமுக்கும் இந்த சுகத்துலேயும் சுகமான டைமுக்கும் நடுவில் வந்துட்டுருக்காரு. நம்மளுக்கு வந்து இந்த வழியை காமிச்சு நம்மளுக்கு முழுமையாக அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதனால் நம்ம வந்து முழுமையான முயற்சி, அதாவது பக்தியில் வந்து நிறைய அந்த பசுவின் வாய், அது கௌமுக்குன்னு சொல்லப்படுது. அதில் வந்து நீர் எங்கேருந்தோ வருது, அது அருவியாக கொட்டுது அந்த தண்ணி. அந்த தண்ணியிலேருந்து அது ஒரு வாய் மாதிரி அது இருக்குது, அது மாடு மாதிரி இருக்குது. அதிலேருந்து தண்ணி கொட்டுதுனால அதுக்கு கௌமுக்கு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து உண்மையாகவே கிடையாது. சிவபாபாவோட ஞானம் தான் அந்த அருவி மாதிரி, தண்ணி மாதிரி. தண்ணி தான் இந்த உலகத்துலேயே அதிகமாக இருக்குது, கடல். அப்போது கடல் மாதிரி ஞானத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கார். எதற்குன்னா நம்மளை முழுமையாக தூய்மையாக ஆக்கிறதுக்காக. அவ்வளோ அன்பு நம்ம மேலே. அதிலும் உண்மையான விஷயத்தை மட்டும்தான், எந்த ஒரு கலப்படம் சுயநலம்லாம் எதுவுமே கிடையாது. உண்மையான விஷயத்தை மட்டும்தான் பாபா வந்து நமக்கு முரளி மூலியமாக சொல்கிறாரு. இதை தான் வந்து துவாபரயுகத்தில் கீதைன்னு, பகவத்கீதை, பகவான் சொல்லக்கூடிய கீதை அப்படின்னு அதை ஒரு கீதையை, அதை வந்து அவ்வளோ மதிக்கிறாங்க அந்த கீதையை. ஆனால் அது கூட நினைவு சின்னம் தான். இப்போ ஒரிஜினலாக உண்மையான கீதையை நம்ம படிக்கிறோம், கேட்டுட்ருக்கோம். அப்போது அந்த போதையிலே இருக்கணும். அந்த போதையிலே இருக்கும் போது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவும் இருக்காது. அங்கே வந்து கங்கா நீரில் குளித்தா பாவம் போயிடும் அப்படின்றாங்க. அப்படியெல்லாம் வந்து ஆகாதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா கங்கா நீர்லாம் கிடையாது, இது வந்து ஞான கங்கை. ஞான கங்கை வேறு யாரும் இல்லை, அது நம்மளோட நினைவு சின்னம் தான். அந்த தண்ணியை சொல்லிட்டாங்க, அந்த நீர் மூலிமா நம்ம வந்து சுத்தமாக முடியும் அப்படின்னு. அது பாபா நமக்கு கொடுக்கக்கூடிய ஞானத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்ல 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 அது நிறைய பேருக்கு அது வந்து அதன் மூலிமா அவங்க தூய்மை ஆகுறாங்க. அதோட நினைவு தான் அந்த கங்கா நீர். ஸோ இந்த ரகசியங்கள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு
நம்ம இப்போது இந்த தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானம் ஆகிக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன, அது சூத்திரன்லேருந்து தேவதை ஆகிறதுனா, சூத்திரன் அப்படின்னாலே அவங்க கெட்டு போனதை சாப்பிடுவாங்க, அவங்க வந்து மீதி இருக்கிறத வேஸ்ட்டாக போகிறத சாப்பிடுவாங்க அப்படின்னு. ஆனால் உயர்ந்தவங்க, ரொம்ப உயர்ந்தவங்க வந்து உங்கள் சுட சுட புதுசாக அப்படியே ருசியாக வந்து சாப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி சுட சுட சாப்பிடுவாங்க. அதாவது அது என்ன சொல்லப்படுதுன்னா, அது எண்ணங்கள் தான். இப்போ நம்மளே வந்து பாபாவோட குழந்தையாக ஆகிட்டக்கு அப்புறமும் வீணான எண்ணங்களை யோசிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் சூத்திரன் தான். நம்ம மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குறைய நினச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் சூத்திரன் தான். ஏன் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நம்மளோட குறைய நினச்சா கூட சூத்திரன் தான். நம்ம இப்போது சத்தியுக தேவதை ஆகணும்னா நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே வந்து ரொம்ப உயர்ந்ததாக இருக்கணும். நம்மளை பற்றியும் நம்ம நல்ல விதமாக தான் யோசிக்கணும். நம்ம இறைவனோட குழந்தையாக ஆகியிருக்கோம். அப்போது மற்றவங்களை பற்றி மற்றவர்களும் இறைவனோட குழந்தைகள் தான். யாருமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து தேவையில்லாமல் பண்ணுறதில்ல. அவங்களோட பார்த்து அவங்க நடிச்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். அப்போது நம்ம மற்றவங்கள பற்றி மோசமாக நினைக்கிறதோ நம்மளை பற்றி மோசமாக நினைக்கிறதோ இருக்காமல் இருக்கும்போது தான் நம்ம தேவதையாக ஆகவே முடியும். பாபா வந்து வரதானம் என்ன சொல்கிறாருன்னா, தனது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதாரம் மூர்த்தி ஆகுக. பாபா சொல்கிறாங்க, குழந்தைகளாகிய நீங்கள் வந்து தனது வாழ்க்கைக்கு மட்டும் ஆதாரம் கிடையாது, உலகில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆதாரம் மூர்த்திகளாக இருக்கீங்க. உங்களோட சிரேஷ்ட விருத்தி, அதாவது அந்த உணர்வு, அது உயர்ந்ததாக இருக்கணும். அதன் மூலியமாக உலகத்தோட சூழ்நிலையும் மாறிட்டுருக்கு. உங்களோட தூய திருஷ்டியின் மூலம் உலக ஆத்மாக்கள் மற்றும் இயற்கை ரெண்டுமே தூய்மையாயிட்டிருக்கு. திருஷ்டியினால் சிருஷ்டி மாறிக்கொண்டிருக்கிறது. உங்களோட சிரேஷ்ட செயல்கள் மூலம் சிரேஷ்ட உலகம் உருவாயிட்டிருக்கு. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு உயர்ந்த பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்திருப்பதால் எதிர்காலத்திலும் சிம்மாசனம் கிரீடம் கிடைக்கும். எனக்கு கிரீடம் வேண்டும், கிரீடம் நான் வந்து ராஜா ஆகணும், மகாராஜா ஆகணும் அப்படின்னா முழு உலகத்துக்கும் நம்ம வந்து பொறுப்பு எடுத்துக்கணும். முழு உலகத்துக்கும் அது யாரோ ஒருத்தவங்க பண்ணிகிட்ருப்பாங்க, நம்ம எதுக்கு நம்ம பண்ணாமல் அவங்க பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும். அவங்களே பண்ண மாட்டுறாங்க, நம்ம ஏன் பண்ணணும்? சிஸ்டர்ஸே பண்ண மாட்டுறாங்க, பிரதர்ஸு அவ்வளோ நாளாக இருக்கிறாங்க, அவங்க பண்ண மாட்டுறாங்க அப்படின்னலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம வந்து நம்மளோட பதவியும் அந்தளவுக்கு தான் கிடைக்கும். நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம தான் ஆதார மூர்த்தி. இந்த முழு உலகத்தையும் சுத்தப்படுத்தக்கூடியவர்கள் நம்ம தான். அது எப்படின்னா நம்மளோட உள் உணர்வுலேருந்து திருஷ்டி மூலமாக எல்லாத்தின் மூலமாக நம்மளோட ஒவ்வொரு செயல்கள் மூலமாகவும் நம்ம வந்து உலகத்தை சுத்தப்படுத்தணும், தூய்மைப்படுத்தணும். அப்போ தான் நம்மளுக்கு அங்கேயும் வந்து சிம்மாசனம் கிடைக்கும் அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. ஸ்லோகன் என்ன சொல்கிறாருன்னா, சர்வசக்திவான் தந்தையை தனது துணைவனாக ஆக்கி கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. சர்வசக்திவான், அவ்வளோ சக்திகள் அவர்கிட்ட இருக்குது. அவரோட துணை, அவர் கூட நம்ம இருக்கிறோம். இப்போ பெரிய பெரிய பிரைம் மினிஸ்டர், பெரிய பிரசிடெண்ட் அவர் கூட இருக்கிறாங்க அப்படின்னா ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனால் உலகத்திலே மிக உயர்ந்தவர், இந்த மனிதர்கள் எல்லாத்தையும் விட உயர்ந்தவர் நம்ம அப்பா தான். அவரை தான் பகவான்னு சொல்கிறாங்க, சர்வசக்திவான்னு சொல்கிறாங்க. அவரோட துணையில் நம்ம இருக்கிறோன்னா நமக்கு எப்படி தடைகள் ஏற்படும்? எனக்கு இந்த தடை இருக்குது, நான் என்ன பண்ணுறது, அது பண்ணுறது அப்படின்னுலாம் சொல்லவே முடியாது. சர்வசக்திவான் தந்தையே உங்களுக்கு துணையாக இருக்காருன்னா அப்புறம் எந்த ஒரு தடையும் உங்களை வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. அப்பாவுக்கு
மிக 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 நன்றி. எங்களை வந்து இந்த உலகத்துல இருந்து விடுதலை கொடுத்து பார்த்தும் பார்க்காம எங்களை வந்து உங்களோட நினைவிலேயே இருக்க வைக்கிறீங்க பாபா. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓம் சாந்தி.